ஒரு எக்ஸ் முதலமைச்சராக இருந்திருக்கார், சரியா? இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் கண்ணியமாக மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவில் இருக்கணும். ஏதோ இந்த மூன்றாம் தரம் நான்காம் தரம் பேச்சாளர்கள் பேசுறது போல ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் பேசுறது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அவர் சொல்றாரு 1/2% ஓட்டு, அதே மாதிரி ஏன் உங்களுக்கு என்ன வயிறு எரியுதுன்ற, அங்க வயிறு எரியிற அந்த கருகிற ஸ்மெல் தமிழ்நாடு முழுக்க எனக்கு வாசனை வருது. அவ்வளோ கருகுறாங்க, அவ்வளோ வயிற்றுச்சல். உங்க கூட தானே இருந்தோம் 2011 இருந்து 26 வரைக்கும். யார் கூட்டணியில இருந்தோம்? புரியுதுங்களா? எம்பி சீட்டுக்கு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தது உண்மை. நான் எங்க போட்டு கொடுத்தேன், நான் எங்க சொன்னேன்னு சொன்னார். பாருங்க, நீங்களே இதை விஷுவல் எடுத்துக்கங்க. ஒரு 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் தரப்படும் என்பதை அவர் ஒரு சைடும் நான் ஒரு சைடும் கையெழுத்து போட்டிருக்கோம். தேமுதிக தலைவர் மரியாதைக்குரிய மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, கூட்டணியில் இல்லாத ஒரு பேச்சு எப்பவும் பேசுறதில்லை. ஆனால் அதில் ஒரு கருத்து சொல்கிறாங்க. யாரோட போய் கூட்டி சேர்ந்துருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை பகிரங்கமாக எதிர்த்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். திமுக கடுமையாக எதிர்த்தாங்க. இன்றைக்கு வடிவேல் அவர்கள் திரு கருணாநிதி மேடையில் இருக்கும்போது கடுமையாக பேசுகிறார். திரு விஜயகாந்த் அவர்களை கொச்சப்படுத்தி பேசுகிறார். அப்படிப்பட்டவரோடு கூட்டா எப்படி கூட்ட வச்சீங்கன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். எப்படி கூட்டு வச்சாலே உங்களுக்கு தெரியும். மேலும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு சொல்றாரு, அதிமுக மேலவை உறுப்பினர் மாநில உறுப்பினர் கிடைக்கவில்லை என்று சொன்ன தவறு. நான் 2026 எங்களோடு கூட்டணி அமைத்து சட்டமன்றத்தில் சந்தித்தால் நிச்சயமாக உங்களுக்கு மாநிலவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று பகிரங்கமா தொலைக்காட்சியில் நான் பேட்டி கொடுத்தேன். நீங்க ஏதோ திட்டமிட்டு போயிருக்கிறீங்க, அது வேற விஷயம். அது உங்களுடைய சொந்த விஷயம். அதுக்குள்ள நான் போகவில்லை.